பைபிளை நம்ம ரீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வருது, நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம பைபிளை ரீட் பண்ணும்போது சில வசனங்கள் புரிகிற மாதிரி இருக்குது, சில வசனங்கள் புரியாத மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி பைபிளை ரீட் பண்ணி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு இந்த டவுட்ஸ் இருக்குல்ல, நம்ம பைபிளில் சில நேரங்களில் வாசிக்கும்போது நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது, சில நேரங்களில் அது புரியாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வர கன்ஃபியூஷன்ஸை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு இந்த விஷயத்துக்கு, இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம பைபிள் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம பைபிள் 66 புத்தகங்களை கொண்டது. மொத்தம் 66 புக்ஸ் இருக்குது. அதை எழுதின ஆதர்ஸ் பார்த்தோன்னா 40 டிஃப்ரெண்ட் ஆதர்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின டைம் லைன் எல்லாமே டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அவங்க எழுதின கல்ச்சர்ஸும் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த விஷயம் நமக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரெண்டாவது காரியம், நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரி நம்ம பைபிள் வசனங்களாகவும் சாப்டர்ஸாகவும் முன்னாடி இல்லை. அது தோல் சுருள்களில் கண்டென்ட்டாக ஒரு லெட்டர்ஸ் மாதிரி, இல்லைன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை அப்படியே ரெக்கார்ட் பண்ண தோல் சுருள்களாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு அது வசனங்களாக எப்போ 16வது செஞ்சுரியில் தான் அதை பிரிக்கிறாங்க. வசனங்களாகவும் சாப்டர்ஸாகவும் அதை பிரித்தாங்க. ஸோ அந்த முன்னாடி நம்ம பார்த்த ஆதி கிறிஸ்தவர்கள் அதை எப்படி பார்த்தாங்க, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு சில காரியங்கள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது புரியும். நம்ம வரக்கூடிய வீடியோஸில் இதை பார்க்கலாம். தேங்க்யூ.